வணக்கம் நண்பர்களே, நாங்கள் திரும்பவும் ஒரு ட்ரீம் ஸ்டாட் லேப்ஸ் வீடியோவிலே உங்களை நாங்கள் சந்திக்கிறதிலே சந்தோஷம் அடைகிறோம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் போன வீடியோவில் நாங்கள் ஒரு நிறுவன கடனை விண்ணப்பிச்சிருந்தோம். விண்ணப்பித்து அதாவது நாங்கள் வெற்றிகரமாக விண்ணப்பிச்சிருந்தோம். இப்போ நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு ஒரு நிறுவனம் அவங்களோட விருப்பத்தை தெரிவித்து எங்களுடைய விண்ணப்பத்தை பார்த்து அவங்க இந்த நிறுவன கடனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்வது? இதை நாங்கள் செய்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு கூட்டத்தை தொடர்ந்து இருக்க வேணும். நாங்கள் இப்போ இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். இப்போ ஏற்கனவே இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான 3 பதிவுகள் செய்யப்பட்டிருக்குது. எனவே நாங்கள் இப்போ எங்களோட நிறுவன கடன் என்ற பாதைக்கு நாங்கள் போகலாம். சரி, அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், எங்களுக்கு நிறுவன கடனுக்குரிய சில பதிவுகளை நாங்கள் செய்ய முடியும். இப்போ நாங்கள் அந்த பதிவை செய்வோம், கடனை பதியவும். ரைட், இப்போ எங்களுக்கு கடன் கொடுக்க வந்திருக்கிறவங்க தான், அவங்களோட பேர் வந்து விஷன் ஃபண்ட். ரைட், நாங்கள் எடுக்கும் தொகை, நாங்கள் உதாரணமாக ஒரு தொகையை நாங்கள் போடுவோம், 500 ரூபாய். அந்த தொகையை நாங்கள் வட்டியோடு நாங்கள் செலுத்த வேண்டும் என்ற நாங்கள் ஒரு 10% வட்டியை நாங்கள் போடலாம். பிறகு நாங்கள் இதை நாங்கள் எப்பொழுது கொடுத்து முடிக்க போகிறோம் என்றதை நாங்கள் பதியலாம். நாங்கள் ஆகஸ்ட் 10 அதை நாங்கள் திருப்பி செலுத்த விரும்புகிறோம். இப்பொழுது என்னத்துக்காக இந்த கடனை பெற்றோம் என்றதை நாங்கள் பதிவு செய்ய முடியும். அப்போ நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ஒரு தையல் வியாபாரத்துக்காக நாங்கள் எடுத்தோம் என்று நாங்கள் சொல்லலாம். இப்பொழுது பெற்றுக்கொண்ட கடனை நாங்கள் பதிவு செய்யலாம். ஆம், அந்த பதிவு வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் திரும்பவும் வெளிக்கடன்கள் என்ற பக்கத்துக்கு போனோம் என்றால், இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் பெற்றுக்கொண்ட கடனை இங்கே நாங்கள் தெளிவாக நாங்கள் பார்க்கலாம். 550 ரூபாயை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே பெற்றுக்கொண்ட கடன் 500. அப்போ அந்த வட்டியோடு சேர்த்து இங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் இதன் ஒரு பகுதியை செலுத்த நாங்கள் விரும்புகிறோம் என்று நாங்கள் வைப்போம். கடன் ஒரு பகுதியை நாங்கள் திருப்பி செலுத்த விரும்புகிறோம். இதில் நாங்கள் பெற்றுக்கொண்ட கடனை பதிவு செய்வதும் இருக்கிறது, நாங்கள் திருப்பி செலுத்தலையும் பதிவு செய்ய முடியும். இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய கடன் நிலுவையை அங்கே நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் 50 ரூபாவை நாங்கள் திருப்பி செலுத்த விரும்புகிறோம் என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம். விவரம் அதுதான் எங்களுடைய முதலாவது தவணை கட்டணம் என்று நாங்கள் சொல்லலாம். அதாவிதமாக நாங்கள் போடுவோம். சரி, இப்பொழுது நாங்கள் அதனை பதிய முற்படுவோம். அந்த பதிவும் இங்கே இருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் வெளிக்கடனுக்கு பக்கத்துக்கு போனோம் என்றால், நாங்கள் எடுத்த தொகை, நாங்கள் திருப்பி செலுத்த தொகை, அவை நாங்கள் இன்னும் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு இருக்கிறது என்பதை தெளிவாக அதிலே பார்க்க முடியும். விவிதமாக நாங்கள் ஒரு நிறுவன கடனை அங்கீகரித்தால் அந்த கடன் நாங்கள் எப்படி பதிய செய்யலாம், பிறகு அதிலே
விதமாக சில குறிப்பிட்ட தொகைகளை நாங்கள் திரும்பவும் செலுத்தலாம் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே விதமாக எங்களுடைய நிறுவன கடன்களை நாங்கள் பதிவு செய்யலாம் மற்றும் நாங்கள் அதை மீள் செலுத்தும் பொழுதும் கூட அந்த விஷயங்களை நாங்கள் பதிவு செய்யலாம் என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே நாங்கள் திரும்ப இன்னொரு வீடியோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.